ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது இது ஒரு உண்மை சம்பவம் தான். டிஎஸ்பியான 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கும்பமேளாவை வந்தடைகிறாரு. அங்க அவருடைய கணவர் பிச்சை எடுத்து கொண்ட இடம் தான் அது. சரி, எல்லாவற்றுக்கும் மேலா இதுக்கு பின்னாடி என்னதான் இருந்தது, அதன் ரகசியம் தான் என்ன? பீகார்ல ஏழை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கிராமம் தான் அது. அந்த கிராமத்தில் தான் இந்த கதை தொடங்குது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சங்கீதா என்ற பெண் வசிச்சு வந்தாரு. 12 வயசு ஆனும் போது அவருக்கு திருமணம் ஆச்சு. முக்கியம் பார்த்தீங்கன்னா பீகார்ல குழந்தை திருமணம் நடக்கிறது இயல்பு தான். அதுவும் 12 வயசு ஆனும் போது அவங்க திருமணம் செய்து வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அவங்க வீட்டிலே இருந்து இருப்பாங்க. 18 வயசு ஆன பிறகு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க. இது இயல்பு. இது காலங்காலமா இது நடந்திருக்கிறது தான் அங்க. இந்த நடைமுறை தற்போது கூட சில கிராமங்கள்ல இருக்கு. அப்படிதான் இந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சங்கீதாவுக்கும் திருமணம் நடக்குது. படிப்புல கெட்டிக்காரி, அதாவது அவங்களுடைய ஸ்கூல்ல முதல் மதிப்பெண் வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நல்லா படிக்கிறதால அவருடைய ஆசிரியர்கள் எல்லாமே நீ நல்லா படிக்கிற, கண்டிப்பா நீ பெரிய ஒரு அதிகாரியா வருவ, பெரிய ஆளா வருவ அப்படின்னு பாராட்டுறாங்க. இது அடிக்கடி சொல்லும் போது அவருடைய பெற்றோர்கிட்ட இதை சொல்றா, நான் ஒரு உயர்ந்த அதிகாரியா ஆகணும் அப்படின்ட்டு. எந்த ஒரு கனவும் காணாத பெண்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அந்த கிராமங்கள்ல 6, 7வது தாண்டி எந்த பெண்களும் படிக்கிறது இல்ல. அது மட்டும் கிடையாது, சங்கீதாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். நல்லா படிக்கிறா. அவனுடைய ஸ்கூல்ல முதல் மதிப்பெண் வாங்குறா. இப்படி போயிட்டு இருந்தாலும் வயசு 17வது. அவருடைய வாழ்க்கை தற்போது நசுக்கப்படுது. அதாவது இன்னும் ஒரு வருடம் கழிச்சு கணவருடைய வீட்டுக்கு போயாகணும். இந்த நேரத்தில் தான் அவருடைய தோழியோட அப்பா சந்திக்கிறார். அவர்கிட்ட தன்னுடைய கனவுகள் எல்லாம் சொல்றா, பெரிய ஒரு அதிகாரியா ஆகணும். பெண்களுக்கு எதுக்கு படிப்பு? அதாவது பெண்கள் கணவர் வீடுகள்ல வீட்டு பொறுப்புகள்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் பெண்களோட வேலை. ஏன் தேவையில்லாம மேல மேல படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பெண்களுக்கு சமைக்கிறது, குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறது, இதுதான் பெண்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இவருடைய ஆசையை விடவே இல்லை. பல மடங்கு இவ கனவு காண்றா. வேற நகரத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றத அவங்க வீட்லயும் அவங்க ஊர்லயும் யாருக்கிட்டையுமே சொல்லல. அங்க எல்லாமே பஞ்சாயத்து மூலமாவே பேசி தீர்க்கப்படுது. எவ்வளவு இது சொன்னாலும் அங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இதனாலே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெறுப்படைஞ்சு அப்படியே மனதில் உள்ளதை அப்படியே மனதிலே அழுத்திட்டு இருக்கா. கண்டிப்பா தான் ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். அவருடைய கணவர் இருக்கான்ல, அவருடைய கணவர் பேர் ரமேஷ். அவர் ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட நேரடியா போய் கேட்டுரும் அப்படின்ட்டு நேரடியா போய் கேட்கிறா. அவன் படிச்சுக்கிட்டே பீன் வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கு, சில கனவுகள்லாம் இருக்கு. அந்த கனவுகள்லாம் நான் பெரிய ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சொல்லும் போது ரமேஷும் உன்னுடைய கனவு நிறைவேறட்டும், கண்டிப்பா நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டா படி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு பிறகு இவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அந்த நாட்களும் வருது. இவன் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போறா. கணவர் வீட்டுக்கு போன பிறகு அங்க நடக்கிறது எல்லாமே தலைக்கே நடக்குது. ஆரம்ப கட்டத்துல இவள் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா போக போக இவன் வீட்டு வேலை ரொம்பவே நெருக்க சொல்றாங்க. கணவர் வயல்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இவன் அனைத்து வேலைகளையும் செஞ்சு முடிக்கணும், போகணும் அப்படின்ற எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு போன பிறகு இவன் சொல்றா, இவருடைய ஆசைகள் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்ல, இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவன் கணவரே கோவப்படுறான். ஒரு கட்டத்துல இவன் பேச பேச அவன் கோவப்பட்டுட்டே இருக்கிறான். இதனாலே அவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப தீர்க்கமா கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ரெண்டு பேத்துக்கும் சண்டையாவது. பெண்களுக்கு ஏன் படிப்பு? எங்க வீட்டை நல்லா கவனிச்சுக்க, எங்க பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுக்க, நான் வயலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு நல்லா சமைச்சு கொடு, இதுதான் பெண்களுடைய ஒரு வாழ்க்கை முறை, இதுதான் இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு மனசு ரொம்ப சோர்ந்து போறா. இருந்தாலும் அவன் மனம் தளராம திரும்ப திரும்ப கேட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துல அவளுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு அவளுக்கு தோணுது. இந்த இடத்துல தான் ஒரு முடிவு பண்றா. என்னன்னா, ஒரு பேப்பர் எடுத்து அதுல கடிதம் எழுதுறா. என் கணவர் ரமேஷ் அவர்களுக்கு நான் நினைச்ச கனவு எல்லாமே வேற மாதிரி கண்டேன், பெரிய அதிகாரியா வரும்னு நினைச்சேன். ஆனாலும் அதுக்கு எல்லாமே நீ ஓகே சொன்னீங்க, என்னை மேல படிக்க வைக்கிறேன், என்னை அதிகாரி ஆக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே நீங்க செய்யல. இது அனைத்துமே இப்போ பொய்யா தெரியுது. ஆனா தற்போது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறி நான் ஒரு அதிகாரி ஆகி அதுக்கு பிறகுதான் நான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு வெளியேறான். தலைநகர் டெல்லிக்கு சேர்றா. வீட்டை விட்டு வெளியே போன பிறகு அப்பதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்திருக்கு. அதாவது அவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இங்க அவர் பெரிய ஒரு அதிகாரி ஆகணும், ஒரு டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அதுக்கு பட்டப்படிப்பு தேவை, யூபிஎஸ்எஸ்சி தேர்வுக்கு தயாராகணும். இதெல்லாம் இல்லாம அவ எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் அவளுக்கு புரியுது, அவங்க கிராமத்துல எல்லாமே 5வது 6வதோட அனைத்து பெண்களுக்குமே படிப்பு முடிச்சிருவான். ஆனாலும் இவரோட முயற்சியில +2 வரலையும் முடிச்சிருந்தா. ஆனா அவன் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எல்லாமே தலைக்கே நடக்குது. ஆனா வெளியில மக்கள் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுதான் உலகமா அப்படின்னு உலகத்தையே அப்பதான் அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். தலைநகர் டெல்லி அலைஞ்ச உடனே அவன் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றான். அவரோட சிந்தனைக்கு மாறா அனைத்துமே நடக்குது. அங்க இருக்கும் பல மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வராங்க. இது தற்போதுதான் கல்லூரி முடிச்சு தயாராகணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு தோண்ட ஆரம்பிக்கிறா. அப்பதான் இதுக்கு பட்டப்படிப்பு தேவை. பட்டப்படிப்பு முடிச்ச பிறகுதான் யூபிஎஸ்எஸ்சி தேர்வுக்கு தயாராகணும். அதுக்கு பிறகுதான் டிஎஸ்பி ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. பிஏ 3 வருஷம் படிக்க ஆரம்பிக்கிறா.
இதனால் கல்லூரிக்கு சேர்ந்து அப்படி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சென்டரில் யூபிஎஸ்சியும் படிக்க ஆரம்பிக்கிறான். பிஏவும் பட்டப்படிப்பு முடிச்சிடுறா. ஆனாலும் அவளுக்கு யூபிஎஸ்எஸ்சி மீது தீராத ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. டிஎஸ்பி ஆகணுன்ற கனவு இது அவன் மனதை நெருக்கிக்கிட்டே இருந்திருக்கு. அவள் கையில் உள்ள பணம் அனைத்துமே காலியாயிடுச்சு. பணம் எதுவுமே இல்லை. பணம் இல்லாதால வீட்டு வேலைக்கு போகிறான். வீட்டு வேலைக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இதனால 4-5 வீடுகளுக்கு வீட்டை துடைக்கிறதுக்கு வீட்டு வேலைக்கு போகிறான். அதாவது காலையிலையும் மாலையிலையும் வேலைக்கு போயிட்டு ஒரு சென்டரில் யூபிஎஸ் கோர்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கிறான். காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் இப்படி வேலைக்கு போயிட்டு அவள் படிக்க ஆரம்பிக்கிறான். படித்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டே இருந்திருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் வறுமை அவள் கழுத்தை நெருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்படியே முடியலன்னு போயிட்டோம்னா ஊரில் எல்லாருமே என்ன தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, கணவர் என்ன தப்பாக பேசுவான், கணவர் என்ன மோசமாக நடத்துவான் அப்படின்னு எல்லாத்தையும் மனதில் நினைக்கிறா. வெறியோட படிக்கிறா. ராத்திரி முழுவதும் படிச்சுட்டு பகலில் வேலைக்கு போயிட்டு பல நாட்கள் அவளுக்கு தூக்கமே வரதில்லை. அது காரணம் சாப்பாடு தான். பல நாட்கள் பட்டினி நடந்து தூங்காமல் கூட அவள் படிக்கிறாள். பயிற்சியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. இப்படியே காலம் கிடக்குது. ஒரு வருடம் ஆகுது. யூபிஎஸ் தேர்வு எழுதுறாங்க. ஆனாலும் தோல்வி. இந்த நேரத்தில் மனசு வந்துடுறா. பயங்கரமாக அழுகுறா. இதுதான் வாழ்க்கையா, நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பயிற்சிக்காக ஏகப்பட்ட பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தாண்டி தான் நம்மளாம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவள் இருந்தது ஒரு ஏழ்மையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத மக்கள், அரசு பள்ளியிலேருந்து படித்தவ. இப்படி அறிவுகள் எல்லாமே தன்னைத்தானே செதுக்கி உண்டாகணும். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவள் ரொம்ப சோர்ந்து போய் அழுது இருக்கா. அந்த நேரத்தில் தான் ஒரு தோழி, அதாவது அவள் ஏற்கனவே பயிற்சி இருந்தால அந்த தோழி பேசுகிறான். அவள் பேசும்போது, நான் 4 வருஷமா நான் பயிற்சி எடுத்துருக்கிறேன். நான் யூபிஎஸ் தேர்வு எழுதி எப்படியாச்சும் பாஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய எய்மம். ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆல்ரெடி படித்து எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நினச்ச மாதிரி இது முடியாது. ஆனால் கண்டிப்பாக உன்னால் முடியும். ஏன்னா நீ ஒரே வருஷத்திலே அதிக மார்க் வாங்கியிருக்க. இவ்வளவு மார்க் வாங்குறதுக்கு நான் 4 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா நீ சீக்கிரமே வெற்றி பெறுவ. அதனால மனசு தளர விடாத. உனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த பூமியில இருக்கு அப்படின்னு அந்த தோழி சொல்றான். இது சொன்ன உடனே அவளுக்கு பல மடங்கு ஒரு உற்சாகம் உடல்ல தோணுது. அவளுக்கு பெரிய ஒரு புத்துணர்ச்சி தோணுது. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. இந்த நேரத்துல மேல தீவிரம் படிக்கிறா. காலையில வேலைக்கு போறா, ஈவினிங் வேலைக்கு போறா, பயிற்சி சென்டர்ல பயிற்சிக்கும் போறா. அதே போல் இரவு தூங்கும்போது நல்லா படிக்கிறா. இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. மறாத வருஷம் வருது. மறாத வருஷம் எக்ஸாம் எழுதுறா. எக்ஸாம் எழுதி தேர்ச்சியும் பெறுறா. இப்போ அவள் தேர்ச்சி பெறது மட்டும் கிடையாது, மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுறா. இதனால் உடனே அவளுக்கு டிஎஸ்பி பதவி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பட்டம் கொடுத்து கௌரவிக்கவும் படுது. அந்த நாடே பெருமைப்படுற அளவுக்கு அவள் நடந்துக்கிறா. அவள் கனவு அனைத்துமே நனவானத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறா. கண்ணீர் விட்டு அழுகுறா. இந்த நேரத்தில் தான் அவள் தன்னுடைய கிராமத்துக்கு போண்டு தன்னுடைய கிராமத்துக்கு வரா. அந்த கிராமமே அவளை கொண்டாடுது. ஏன்னா அந்த கிராமத்தில் யாருமே படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமம். அதனால முதலாக ஒரு அதிகாரி, ஒரு டிஎஸ்பி அதிகாரியா இறங்கும் போது அந்த கிராமமே அவளை கொண்டாடி தீக்குது. இந்த நேரத்தில் தான் அவளுடைய கணவர் வீட்டுக்கு போறா. ஆனா அவ கணவர் வீடு சாத்தி இருக்கு. என்ன காரணம் எதுவுமே புரியல. திரும்பவும் வீட்டுக்கு வரா. அவ வீட்டுக்கு அவளுடைய அப்பா அம்மாவிட்ட கேட்கறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தனது கணவரையும் கணவருடைய குடும்பத்தையும் தேடுறா. யாருமே இல்லை. இந்த நேரத்தில் 2025 ஜனவரியில மகா கும்பமேளா நிகழ்வு நடக்குது. அதுல கோடிக்கணக்கான மக்கள் குவிவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நேரத்தில் தான் 10 கோடி மக்களுக்கு மேல வருவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்பார்த்தது. அதுக்கு முக்கியமா அங்குள்ள மக்களை வழி நடத்துறதுக்காகவும் முறைகேடா எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக பல மடங்கு நல்ல அதிகாரிகளை அங்கிருந்து தேர்ந்தெடுத்து போட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் சங்கீதாவும். சங்கீதா நல்ல நேர்மையான ஒரு அதிகாரியை வளர்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில அவ்வளவு நேர்மையான வேலை நடக்குது. அவங்களுடைய நேர்மையால போற நகரம் எல்லாமே நல்ல பேர் சம்பாதிக்கிறாங்க. இந்த நேரத்துல மகா கும்பமேளாவுக்கு அவளை நியமிக்கிறாங்க. நியமிச்ச உடனே மற்ற அதிகாரியை போல வீட்டுல இல்லாம அவங்களே களத்துல முழுமையா இறங்குறாங்க. 2 கடமை இருக்கு. ஒன்னு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு, இன்னொன்னு மக்களை வழி நடத்துறதுக்கு. கடவுள் மீது மிகவும் நம்பிக்கை இருந்திருந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி அங்குள்ள மக்கள் அனைவருமே சந்தோஷமா சந்தோஷமா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எதிர்பார்க்கும் போதுதான், அதாவது 30 கோடி பேர் மேல வந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அவன் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்கு மிகவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவள் நடந்து போயிட்டே இருக்கிறா. அப்போ அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது அப்படின்றது அப்போது அவளுக்கு தெரியாது. போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பிச்சை கட்டிட்டே இருந்திருக்காங்க. அவளை கண்ணு காணாமலும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குன்ட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அங்கே உட்கார்ந்தது அவளுடைய கணவர். அதுவும் பிச்சை கேட்டு உட்காந்துருக்கான். அவன் கணவரும் இவளை பார்க்குறான்.
பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் அப்படியே வந்து உட்காந்துருக்கான். அதாவது அவன் பிச்சை பாத்திரத்தை கூட அப்படியே கீழே போட்டுடுறான், எழுந்திரிச்சிடுறான். என்ன சங்கீதா நேராக அவன்கிட்ட போயிட்டு, ரமேஷ் நீயா அப்படிங்கிறா, ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறா. அவனால் எதுவும் பேச முடியல. ஆனாலும் அவளுடைய கணவரை பார்த்ததுல சந்தோஷம் அதிகமாகவே இருந்தது. அந்த நேரத்தில் தான், என்னை மன்னிச்சிரு சங்கீதா, நீ நினைச்சது மாதிரியே நீ சாதிச்சிட்ட, நீ வாழ்ந்து காட்டிட்ட, உண்மையிலே நீ ஒரு திறமசாலின்றதை நிரூபிச்சிட்ட. அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ரமேஷ் ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போதான் ரமேஷ் சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு சங்கீதா, நீ இருந்த வரலையும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருந்தது. ஆனால் நான் உன்னை வேணுனே துன்புறுத்த தொடங்கினேன். அதனாலேயே எங்களுடைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி கடாட்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. முக்கியம் பார்த்தீங்கன்னா, நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல நான் வேணுனே உன்னை துன்புறுத்தினேன். நீ இருந்த வரலையும் என் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்துமே நிறைஞ்சிருந்தது. ஆனால் உன்னை நான் எப்போ அடிக்க ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வெளியேற தொடங்கினான். அதுக்கு பிறகு உன்னை ஒவ்வொரு முறை துன்புறுத்தும் போதும் எங்கள் வீட்லேயும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இதனாலேயே உன்னை மேலும் மேலும் நான் துன்புறுத்த ஆரம்பித்தேன். ஆனாலும் ஒரு கட்டத்தில் நீ வீட்டை விட்டு வெளியேறின பிறகு எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அனைத்துமே குறைஞ்சிருச்சு. முக்கியமாக ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு மன அழுத்தம், வேதனை, துக்கம், நான் வந்து குடிச்சு ஒரு பைத்தியக்கார மாதிரி மாறிட்டேன். கடன் வாங்கி வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். இதனால் கடன் சும்மா அதிகமாச்சு. நிலத்தை விற்றேன். அதுக்கு பிறகு மேலும் மேலும் என்ன அறியாமல் குடிச்சிட்டே இருந்தால வீட்டை விற்றுட்டு நடுத்தருக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பசி, வேதனை, மனத்தூக்கம், என்ன பண்ணது தெரியல, குடிச்சு இப்படி பிச்சை எடுத்து கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவளை அறியாமையே கண்ணீர் விட்டுறான். இந்த நேரத்தில் தான் இவள்கிட்ட பேசியிருக்கிறத பார்த்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி அந்த பிச்சைக்காரனை ரமேஷ் வந்து இப்படி தள்ளுறான். ஏய் பிச்சைக்காரா, என்ன இவங்க முன்னாடி நிற்கிற அப்படின்னு தள்ளுறான். ஆனாலும் அவன் வந்து தடுக்கிறா. இவன் வந்து வேற யாரும் இல்லை, இது வந்து என்னுடைய கணவர் தான். என்னுடைய கணவர் கல்யாணம் பண்ணது இவரை தான். நான் வந்து வீட்டை விட்டு வெளியாகிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அனைவருமே அமைதியாயிடுறாங்க. ரமேஷ் நடந்துருச்சு, போனது போயிடுச்சு, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு. அதனால அனைத்தையுமே தூக்கி போடு, இனி புதிய வாழ்க்கையை தொடங்கு. நீ நினைச்சதை, நீ என்ன நினைக்கிறியோ அதை நின்று பல மடங்கு மெருகேற்று. நம்ம பலவீனமா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது பலமா இருந்தா எப்படிப்பட்ட பள்ளமேடையும் கடந்து வளமையான வாழ்க்கைக்கு வந்துடலாம். அதனால எதை பற்றியும் கவலைப்படாம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அனைத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்றான். கண்ணீர் விட்டு எதுவும் பேச முடியாம அப்படியே நிற்கிறான். அவளுடைய வாழ்க்கை அவனுக்கு மீண்டும் வாழ்வதற்கான நம்பிக்கை இருந்தது. அவன் இப்போது ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க போகிறான் என்று நினைத்தாள் சங்கீதா அவள் கையை அவன் கைக்குள்ள எடுத்துக்கொண்டு சொன்னான், நீங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாமெல்லாம் மனிதர்கள், தவறுகள் நடக்கும். ஆனால் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகளிலிருந்து தான் நல்லதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். மேலும் சங்கீதா சமூகம் என்ன சொன்னாலும், மக்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவளுடைய கடின உழைப்பாலும் உறுதியாலும் அவள் சாதிச்சிருந்தா. நோக்கம் வலுவாக இருந்தால் எந்த கடினமான பாதையையும் எளிதாகிவிடும். அவள் தனது வாழ்க்கை இலக்கைகளை அடைந்தது மட்டும் இல்லாமல் அவள் தனது விருப்பத்தை நிறைவேற்றியது மட்டும் இல்லாமல் தன் கணவனுக்கும் உரிமை பெற்றிருந்தாள். அவளுக்கு அது தெரியும். குடும்பத்திடமிருந்து சங்கீதா தொடங்க முடிவு செஞ்சாள். மெதுவாக பக்தியோடு அன்புடனும் அவனை அழைச்சி சென்றாள்.